நம்ம இன்றைக்கி சுரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு சுரக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த மாதிரி தட்டைப்பயிறு கூடவே கொஞ்சம் பாசிப்பருப்பையும் ஊற வச்சு எடுத்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு, அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி, அதில் கடுகு, வெந்தயம் போட்டுட்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு, நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுரக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த தட்டைப்பயிரில் இருக்கிற அந்த தண்ணியவே எடுத்து அந்த வணங்கிட்டுருக்கிற காயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுவே நமக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நமக்கு சத்தானதும் கூட. நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுக்கலாம். அதை எடுத்து அப்படியே அந்த தட்டைப்பயிறு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி கொதிக்க விட்டு தான் நமக்கு உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும். இப்போ குக்கர்லேயும் போட்டு நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சு அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் புளி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெரி ஈஸியானது தான். நம்ம வீட்டிலேருந்து கொடுத்து விடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மாற்றுறோம். நீங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்தும்போது தட்டைப்பயிறு குழம்பு தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிரேவி டைப்புக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ.